பார்த்தோம். இப்போ வந்து அதனுடைய கட்டிங் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அந்த பேப்பர் கட்டிங் வச்சு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ மாடல் 3 உடைய பேப்பர் கட்டிங் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். மொத்த உயரம் வந்து 15 சென்டிமீட்டர். இதுதான் உயரம் வந்து நமக்கு. இந்த கீழ் பக்கம் இருந்து தாங்க எப்பயுமே மேல் பக்கம் வந்து நம்ம உயரம் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். 15 சென்டிமீட்டர் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அகலம் இது வந்து ப்ளவுஸினுடைய அகலம். ப்ளவுஸினுடைய அகலம் வந்து 10 இன்ச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 10 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மடிப்பு பக்கம் இருந்து தாங்க இந்த பக்கம் தான் நமக்கு வந்து அதனுடைய உயரம் அளவு வந்து அகலம் அளவு நம்ம போகணும். எப்பயுமே இந்த பக்கம் இருந்தோ இல்லை வந்து மேலிருந்து கீழ்ப்பக்கம் வந்து உயரம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸாக வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். அகலம் உயரம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ஒரு பாக்ஸாக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உள்ள மற்ற மெஷர்மெண்ட்லாம் எடுத்து உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம சும்மா ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு. நம்ம பக்க கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு வந்து மொத்த அளவு வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா பக்க கழுத்து நான் 2.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பக்க கழுத்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டோம். பக்க கழுத்தின் இது வந்து நம்ம பின்தட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறது பேக் தட்டு. பக்க கழுத்தினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. நம்ம வந்து கழுத்தினுடைய உயரம் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா 1 இன்ச்சில் வந்து இந்த மார்க் பண்ணுற இடத்துல 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ண சொன்னவங்கள அந்த 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த கோட்டு மேலேயே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் இப்படி வந்து ரவுண்ட் ஷேப் நீங்கள் வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். ஓகேங்களா? நமக்கு இந்த ரவுண்ட் நெக் அப்போ தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த 6 இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா, அங்கேருந்து ஆம்கோல் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அகலம் வந்து நமக்கு 4 இன்ச்சு தான் வரும். நம்ம இந்த பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். பின்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து பின்பக்கம் இந்த ரவுண்ட் ஷேப் வரத்துக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி நீங்கள் போடணும்னு சொல்லியிருந்தேன். 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணி நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சமாக க்ரௌடாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சில் நீங்கள் வந்து பின்பக்கம் வரணும், 1 இன்ச் வந்து முன்பக்கம் வரணும். இப்போ ஆம்கோல் அளவு வந்து மொத்தம் 6 இன்ச்சு. பக்க கழுத்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. பக்க கழுத்தின் உயரம் 6 இன்ச்சு. ஆம்கோலினுடைய உயரம் 6 இன்ச்சு. அகலம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இதே காமனான சைஸில் இருக்கிறவங்களுக்கு இதே போதுமானதுங்க. இப்போ இது வந்து நம்ம இந்த பேப்பர் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி சொல்கிறோம் பாருங்கள். நெக்குக்கு வந்து இப்படி கீழ் பக்கம் இருந்து தான் மேல் பக்கம் போகணும். நம்ம கை தான் வளைவு கொடுக்கணுமோ ஒழிய நம்மளுடைய பேப்பரோ எதுவுமே கிடையாது. நீங்கள் பேப்பரில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க கிளாத்தில் உங்களுக்கு வரும். இப்போ பேப்பருங்கிறதுனால நம்ம ஈஸியாக வளைக்க முடியும். ஆனால் ட்ராயிங் பார்த்தோம். இப்போ வந்து அதனுடைய கட்டிங் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அந்த பேப்பர் கட்டிங் வச்சு கிளாத்தில் எப்படி கிடையாது. நீங்கள் பேப்பரில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க கிளாத்தில் உங்களுக்கு வரும். இப்போ பேப்பருங்கிறதுனால நம்ம ஈஸியாக வளைக்க முடியும். ஆனால் கிளாத்துனால் உங்களால் ஈஸியாக வளைய முடியாது. அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து இந்த மாதிரி வளைஞ்சிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணணும். இது நமக்கு பின்பக்கம். நீங்கள் பாருங்கள். இப்போ இதே மாதிரி முன்தட்டு வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்.
இது வந்து பின்தட்டு பீஸுங்க. பின்தட்டு பீஸுக்கும் அதே மாதிரி தான் கீழ்ப்பக்கம் இருந்து தான் மேல் பக்கம் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் வந்து உங்களுக்கு 11 இன்ச் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பின்பக்க உயரம் வந்து 11 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே இருந்து மேல் பக்கமாக தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி 10 இன்ச் அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை வந்து இப்போ பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் வந்து பக்க கழுத்து ஆம்கோல் ஷோல்டர் சேர்த்து உங்களுக்கு 6 இன்ச் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி முன்பக்கத்துக்கு பக்க கழுத்துமே 2.5 இன்ச்சு தான். முன்பக்கத்தினுடைய கழுத்து உயரம் 6 இன்ச்சு. முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அகண்டு வேணும்னு கழுத்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. முன்பக்கத்துக்கு ரவுண்ட் ஷேப் வரத்துக்கு 1/2 இன்ச்சு. பின்பக்கம் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் மேலேருந்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து 6 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் கொடுத்துருக்கோம். அந்த 6 இன்ச்சில் இருந்து கீழே 6 இன்ச்சு ஆம்கோல் அளவு, 4 இன்ச்சு வந்து நமக்கு அகலம் வரும். முன்பக்கம் நம்ம குடஞ்சி வெட்டணுங்க. அதனால் வந்து 1 இன்ச்சு, பின்பக்கம் 1.5, முன்பக்கம் 1 இன்ச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 1 இன்ச்சு, ஆம்கோல் அளவு 6 இன்ச்சு, ஆம்கோலுடைய அகலம் வந்து 4 இன்ச்சு, பக்க கழுத்தினுடைய அளவு பக்க கழுத்து 2.5 இன்ச்சு, உயரம் 6 இன்ச்சு, ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. இப்போ இது வந்து நம்ம முன்பக்கம் அளவு. இப்போ நம்ம போன 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறது கீழே வந்து க்ரௌடாக நம்ம வந்து கட் பண்ண கிடையாது. அதுங்க நார்மலாக வந்து டாட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க போடுறது. இந்த ப்ளவுஸ் இந்த கட்டிங் இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி லேடிங்க எல்லாருமே போடுற அளவு. நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே க்ரௌடாக ரவுண்டாக வெட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு எப்படி ரவுண்டாக வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே கீழே வந்து கழுத்துக்கு கீழே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. மடிப்பு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச்சு இப்போ இங்கே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே கீழ்ப்பக்கம், இங்கே நம்ம கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2.5 இன்ச்சு நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளவுஸினுடைய அடிப்பக்கம் வந்து நமக்கு 2.5 இந்த மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு வந்து வலது பக்கம் இந்த மடிப்பு பக்கம் மட்டும்தாங்க வந்து இங்கே பாருங்கள், மடிப்பு பக்கம் இந்த மடிப்பு பக்கம் மட்டும்தான் 1.5 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் வந்து 2.5 இன்ச்சு உங்களுக்கு வரும். இந்த பக்கம் ஓப்பன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது, மேலே இருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு 1.5 இன்ச் வரும். நீங்கள் இந்த க்ரௌடு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே இருந்து பாருங்கள், இந்த 2.5 இன்ச்சிலேருந்து நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. 2.5 இன்ச்சிலேருந்து இந்த 1.5 இன்ச்சுக்கு ரவுண்ட் ஷேப் இப்படி அழகாக வரைஞ்சிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கீழேருந்து இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் 1.5 இன்ச்சு, இந்த அடிப்பக்கம் இங்கே 2.5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு. ஆனால் இந்த பக்கம் வந்து கீழே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, ஓப்பனாக இருக்கிற பக்கம் சைடு பக்கம். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்களே வந்து குத்து மதிப்பாக நீங்கள் ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ ட்ராயிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு,
இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு. இது நம்மளுடைய விருப்பத்துக்கு போல். நிறையா பேர் வந்து இந்த வளைவு செஃப் எப்படின்னே தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு முன்தட்டு பீஸ்க்கு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் கீழே இந்த வளைவுக்கு வந்து இந்த 1.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு. நம்ம இந்த வளைவாக வரைஞ்சிருக்கிற அந்த இதுலேயே வந்து அந்த மேலேயே நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இதுதான் வந்து முன்தட்டோடைய பீஸு. இப்போ இந்த ரவுண்ட் உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வருதுங்களா? இப்போ நம்ம பட்டி வச்சு இங்கே அட்டாச் பண்ணும் போது டாட் பிடிச்சிட்டு பட்டி வச்சு அட்டாச் பண்ணும் போது உங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நமக்கு வர டாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே இந்த இடத்துல தாங்க ஃபஸ்ட்டு டாட் வரும். இந்த சைடில் கொக்கி போடுற இடத்துல செகண்ட் டாட்டு. இந்த ஆம்கோல் பக்கம் இருந்து வரதான் 3rd டாட்டு. இந்த ஃபஸ்ட்டு டாட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டருக்கு நடுவில் இந்த இடத்துல கரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு நடுவில் தாங்க உங்களுக்கு வந்து அந்த டாட் வரணும். ஃபஸ்ட்டு டாட்டு அது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2.5 இன்ச்சுக்கு வந்து இங்கே வளைவு க்ரௌடு கட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்த 2.5 இன்ச்சில் இருந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டாக பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 இன்ச் வரும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு வந்து 1.25 இன்ச்சு. பாருங்கள், இந்த 2.5 இன்ச்சு க்ரௌடு வெட்டின இடத்துல இங்கே இருந்து கரெக்டாக இங்கே 2.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25, அந்த 2.5 இன்ச்சை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 1.25 வரும். இப்போ இந்த 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுட்டு அங்கே இருந்து 2.5 இன்ச்சு இப்படி மேலே வந்து நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இந்த 1.25 இன்ச்சில் மார்க் பண்ண இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதில் வி ஷேப்பில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுதாங்க வந்து ஃபஸ்ட்டு டாட்டு. இது வந்து 2.5 இன்ச்சு. அதே மாதிரி இதுவும் 2.5 இன்ச்சு. இது வந்து உங்களுக்கு இப்படி வந்து மார்க் பண்ண முடியாது அப்படிங்கும் போது வந்து இப்படி அடையாளத்துக்கு இந்த 2.5 இன்ச்சுங்கிட்ட இப்படி லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த 1.25 இன்ச்சு நீங்கள் அளவு எடுத்த இடத்துல இப்படி மடிப்பு சேஃப் வரும். இந்த மடிப்பு சேஃப் வரும்போது பாருங்கள், இந்த ப்ளவுஸ் கிட்ட வந்து நடுவில் இந்த வந்து ஷோல்டர்கிட்ட வந்து உங்களுக்கு மடிப்பு வருதுங்களா? இதுகிட்ட நடுவில் கரெக்டாக அந்த நடு சென்டரில் டாட் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி இந்த 2 இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொக்கி பக்கம், இந்த கொக்கி பக்கம் வந்து நீங்கள் நடு சென்டராக இப்படி மடிச்சிக்கணும். இப்படி நடு சென்டர் மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இங்கே ஒரு இப்படி அடையாளத்துக்கு இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த நடு சென்டரில் இருந்து 2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாட்டுங்க. இது உங்களுக்கு செகண்ட் டாட்டு. இங்கே நடு பக்கம் வந்து கட் பண்ணிக்கோங்க, சென்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சென்டர் இடத்துல இருந்து 2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி இந்த 2 இடத்துலையும் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணி இப்படி லைட்டாக இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை தைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். 3வது டாட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இந்த ஆம்கோல்லேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருங்க. அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் 3 இன்ச் இல்லைன்னா 3.5 இன்ச் உங்களுக்கு பிடிக்கலாம். கப்பு வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஃபிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 3.5 இன்ச்சு, கொஞ்சம் வந்து லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு, டைட்டாக வேணும்னா 3.5 இன்ச்சு. நான் உங்களுக்கு 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது நம்ம பாடி சைஸை பொறுத்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டு, இது செகண்ட் டாட்டு, இது தேர்டு டாட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 2.5 இன்ச்சு, நீளம் 2.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு. இவ்வளோ தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து முன்பக்கம் வந்து நம்ம நார்மலாக போடுற ப்ளவுஸுக்கு பிடிக்கிற டாட்டு. இது வந்து நம்ம ப்ளவுஸில் வெட்டும் போது ஸ்டிச் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பட்டியினுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. நடுவில் 4 இன்ச்சுக்கு வந்து நடுவில் 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அந்த வளைவுக்கு கோசம் நீங்கள் 1 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. பட்டிங்க இங்கே 4 இன்ச்சு, இங்கே 8 இன்ச்சு, இந்த வளைவு வந்து 1 இன்ச்சு. இந்த ஷேப்பில் தான் நம்ம பட்டி வந்து வெட்டுறோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு இந்த க்ரௌடுக்கும் நீங்கள் டாட் பிடிச்சிட்டிங்க பட்டி வைக்கும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்படி உட்காரத்துக்கு. அடுத்தது வந்து கையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு. இந்த சைடில் வந்து 3 இன்ச்சு. நம்ம கொஞ்சம் கை அகலமாக ஹைட்டாக இருக்கிறனால நமக்கு வந்து மோஸ்ட்லி 6 இன்ச் 7 இன்ச் இந்த மாதிரி கை நீளம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து 3 இன்ச் 2.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி இந்த இடத்துல ரொம்ப வந்து இங்கேருந்து இப்படி வளைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நேராக வந்து தான் நம்ம இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரணும். இந்த மாதிரி இங்கே வந்து நடுவில் 1 இன்ச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கு. நடு சென்டர் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க கை. இப்போ இது வந்து இந்த மாதிரி பின்பக்கம் முன்பக்கம் பட்டி கை இது வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன்.